Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days MTS ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது PQRS. இந்த டாபிக் வந்து நம்ம வந்து 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த MTSல. பிகாஸ் வந்து வெண்டர் சேஞ்ச் ஆகியிருக்கு, இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதிகமாக விச் மீன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து இந்த PQRS டாபிக் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம கிளாஸஸ் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். லாஸ்ட் இயர் இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படித்த நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இதனோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து அட்டாச் பண்ணிவிடுவேன். பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களால் வந்துட்டு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். முன்ன மாதிரி ரொம்ப பேசிக் லெவல்லலாம் இப்போ கொஷின்ஸ் கேட்குறதில்ல. எடிக்விட்டி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். பேசிக்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக இருந்தீங்க. 12 டென்சஸ் இப்போ நீங்கள் ஆக்டிவ் பேசிவ்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஸ்லேருந்து மட்டும் கேட்கலாம், மாடல்ஸ்லேருந்து கேட்குறாங்க. மாடல்ஸ்லையுமே ஆக்டிவ் பேசிவ் அதுலேயுமே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரைக்குமே கூட கேட்குறாங்க. சரிங்களா? முன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான இப்போ கொஷின்ஸ் வரதில்லை. நான் உங்களை பயமுறுத்தலை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. எப்படி கொஷின்ஸ் கேட்டால் கிராமரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து PQRSல 5 செட்ஸில் நான் 4 செட்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன். லாஸ்ட் செட் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ் ப்ளஸ் 45 கிராமர்ஸ் PDF கோர்ஸ் ரெண்டுமே இப்போ காம்போவில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ் ப்ளஸ் 45 MTSல திரும்ப கேட்குற 45 கிராமர் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஆக்சஸ் பண்ணாதவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா? நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நீங்கள் இதை கெட் பண்ணிக்கலாம். இதுவும் 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு பேரஜபம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணும்னு நெசசரியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டார்கெட் என்ன, நவுன், அப்புறம் ப்ரினவுன், அப்புறம் வேர்ப். நவுனை பொறுத்து வேர்ப் வந்து இதாகும், வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிங்குலராக இருக்குது அப்படின்னா சிங்குலர் வேர்ப், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இட், செகண்ட் ஒன் வந்து இன் ஆர்டர் ஃபார், தட் அண்ட் வந்து கன்ஜங்ஷன் கண்டிப்பாக வராது. தட் வந்து இட்ஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இட் இஸ் ப்ரொனவுன். தட் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் ஃபார் லைஃப், இன் ஆர்டர் ஃபார் லைஃப், லைஃப் இருக்கு பார்த்தீங்களா? இன் ஆர்டர் ஃபார் லைஃப் டு பி லிவபிள், அதாவது இதுதான் நவுன். அதாவது வாழ்க்கையை வாழ்வதற்காக அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன் ஆர்டர் ஃபார் லைஃப். இப்போ இட்டுங்கிறது ப்ரொனவுன், தட்டுங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அன்றது கன்ஜங்ஷன். ஸோ ஏசிடியில் ஸ்டார்ட் ஆகுற ஆப்ஷன் வந்து வராது, எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங் 1 and 2 தான் இருக்கு. இன் ஆர்டர் ஃபார் லைஃப் டு பி லிவபிள், அதுக்கு என்ன வேணும், அதாவது வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா டு பி லிவபிள். கைஸ் இங்க பாருங்க, இங்க அண்டுன்னு இருக்கா, அண்டுக்கு முன்னாடி என்ன வரணும், இதுக்கப்புறம் என்ன இருக்கு, இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு இப்போ பாருங்க, இந்த ஃபேவரபிள்ன்றது ஆட்ஜெக்டிவ், சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்றது நவுன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு நவுன் வரும். பிகாஸ் அண்ட் எப்பவுமே இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இப்படி இருக்கும்போது இதே மாதிரி 2 வேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்க. இது enable, to grow, இதெல்லாம் வேர்ப். இது வந்து டு க்ரோ அண்ட் டெவலப், இது வந்து வேர்ப். இந்த அண்ட் வந்து இந்த 2 வேர்பையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஆட்ஜெக்டிவ் நவுன் எங்க இருக்கு அப்படின்னா
இங்க பாருங்க இந்த கான்ஸ்டன்ட்ன்றது adjective, sustenance வாழ்வாதாரம், இட்ஸ் a noun. ஓகேவா? சோ இப்ப இதுக்கு முன்னாடி அதாவது ஏக்கு அப்புறம் டி வரும். ஏக்கு அப்புறம் டி வரும். ஏன்னா அண்ட் இருக்கு இல்லையா, அண்டுக்கு முன்னாடி இந்த ஏன்றது வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா பி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ படிச்சு பார்க்கலாமா? இன் ஆர்டர் ஃபார் லைஃப் டு பி லிவபிள், வாழ்வதற்கு என்ன தேவைன்னா இட் ரெக்வயர்ஸ், அதுக்கு என்ன தேவைன்னா கான்ஸ்டன்ட் சஸ்டெனன்ஸ், கான்ஸ்டன்டா வாழ்வாதாரம் அது வேணும். அண்ட் ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகள், ஃபேவரான சூழ்நிலைகளும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும்னா that enable it to grow and develop, அதுதான் நம்மளை வந்து நம்மளோட growthக்கும் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கும் அதுதான் வந்து enable பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா சி தான் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ BADC இஸ் இதுதான் வந்து கரெக்டான ஃபார்ம். நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The king cobra is the world's largest venomous snake. Even the baby king cobra is 1.5 feet long when born. It is mostly found in parts of Africa. The cobra is the only snake that builds a nest. Guys பாருங்க, இப்போ வந்து ஈவன் வராது, இட்டும் வராது, பியில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன்லாம் வராது. ஓகேவா? சியும் வராது. ஸோ பாருங்க என்னன்னா இங்க எதை பத்தி பேசுறாங்க, கிங் கோப்ரா பத்தி தான் பேசுறாங்க. இந்த கிங் கோப்ரா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க நவுன் எது, இந்த கிங் கோப்ரா தான். இஸ் சிங்குலர் நவுன், சிங்குலர் வெர்ப். இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, வேர்ல்ட்ஸ்லே லார்ஜஸ்ட் வெனாமஸ் ஸ்னேக், இருக்கிறதுலே வந்து ரொம்ப விஷமுள்ள பாம்பே எதுனா இதுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் எதை மீன் பண்றாங்கன்னா ஈவன் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு, ரொம்ப லார்ஜஸ்ட் வெனாமஸ் ஸ்னேக், அதுலயுமே அதனோட பேபி கிங் கோப்ரா இருக்குல்ல, அதுவுமே அது எப்படி இருக்கும்னா 1.5 foot லாங்ல இருக்குமா பிறக்கும் போதே, அதுவுமே எப்படி இருக்கும், வெனாமஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோப்ரா, இந்த கோப்ரா தான் இருக்கிறதுலே இது ஒன்லி ஸ்னேக். இதுதான் வந்து கூடு கட்டி வாழ்ற ஒரே ஸ்னேக் எதுனா இந்த வெனாமஸ் ஸ்னேக் தான். ஸோ வந்து எப்படி இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணி செகண்டும் வந்துருச்சு, செகண்டை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் எங்க இருக்கும்னா ஆப்பிரிக்கால இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே இது ஒன்லி ஸ்னேக். இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பில்ஸ் அண்ட் நெஸ்ட். ஸோ இது வந்து கரெக்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட்லேயே தான் இருக்கு. ஸோ ஏபிசிடி அந்த ஆர்டர்லேயே தான் இருக்கு. ஸோ ஏபிசிடி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து ரேராக இந்த மாதிரி கொஸ்டின் வரும். எல்லா கொஸ்டினுமே இதே மாதிரி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ரேராக இருக்கும். நம்ம கொஞ்சம் போய் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட ரூல் என்ன, நவுன் ப்ரினவுன், நவுனை பேஸ் பண்ணி வரணும், ப்ரினவுனை பேஸ் பண்ணி வரணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, லாஸ்ட் இஸ் அ வேர்ப். வேர்ப்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கெனாட் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, என்ன கெனாட், ஒரு நவுன் வராம ஒரு ஹெல்பிங் வேர்ப், ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஹி ஹாஸ், கான்சிக்வென்ட்லி, கான்சிக்வெண்டா அப்படின்னு சொல்லி கான்சிக்வென்ட்லி ஹி நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும், அதன் கான்சிக்வென்ட்லின்னு அதன் விளைவாக, எதன் விளைவாக, எதை பண்ணதுனால அந்த கான்சிக்வென்ட்லி வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது, அதுவும் வராது. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கைஸ், நானே எதுவும் கொண்டு வரல, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ரிமைனிங் பாருங்க. ஹி ஹேஸ், நான் சொன்னேன் இல்லையா, ரேரா வந்து நவுன் இல்லைன்னா இப்படி ப்ரினவுன்ல இருந்தும் ரேர் பேராஜம்பிள்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நவுன் நம்ம நவுனே தேடிட்டு இருக்க முடியாது இங்கே, ஏன்னா இங்கே நாலுலையுமே அப்படி நவுனே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன, ப்ரினவுனுக்கு தான் போய் ஆகணும். ஸோ ஹி ஹேஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ சி ஹேஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும், V3 வேர்ப் வரணும். V3 வேர்ப் எது, இது வேர்ப் தான், ஆஃப்கோர்ஸ் இது V3 தான். ஸோ ஹி ஹேஸ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் டீத். ஓகேவா? ஹி ஹேஸ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் டீத், எல்லாத்தையும் இழந்துட்டான், அதன் விளைவாக
கான்சிக்வென்ட்லி he cannot eat hot food. அதன் விளைவாக அவனோட ஹாட் ஃபுட் வந்து சாப்பிட முடியாது. ஓகேவா? ஸோ CADB இஸ் த ரைட் ஆன்சர். கைஸ் இதை நீங்கள் வந்து படித்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு சில அதாவது நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்கீங்கன்னா பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் இதாக வரும் அப்படின்னு. இந்த ட்ரிக்கை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக, அதாவது சின்ன சென்டென்ஸ்க்கு ஓகே, பெரிய சென்டென்ஸாக இருக்குது, சென்டென்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்தாலும் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. நவுனை தேடுவீங்க, அடுத்து ப்ரொனவுனை தேடுவீங்க, நெக்ஸ்ட் வேர்ப். ஸோ இது எது கனெக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் இந்த ட்ரிக்கை வந்து எல்லா கொஷின்ஸுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ CADA இல்லை DB. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தே டூ. இங்க பாருங்க, தே டூ. தே யாருன்னு தெரியாது, ப்ரொனவுன். தே யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்படி வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஏ ஆப்ஷன் வராது. ஐ ஹாவ் டன் ஸோ ஆல் மை லைஃப். ஓகே, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, பட்லேயே ஸ்டார்ட் ஆகாதுல்ல. பட் நம்ம எடுத்தோன்னே பட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ சி ஆப்ஷனும் வராது. I always eat. பீஸ்னா பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்வேஸ் ஈட் பீஸ் வித் ஹனி. என்னன்னா ஹனி கூட பீஸ், அதாவது வந்து நீங்கள் பச்சை பயிறு, பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து நீங்கள் கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். வேவிச்சுட்டு கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்லாம், ஹனி ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தாளிச்சு சாப்பிட்லாம். ஸோ ஓகேவா? சார் இங்கே என்னன்னா, இங்கே நான் என்ன சொன்னேன், நவுன் ப்ரினவுன் சொன்னேன்னா, இங்கே நவுன் வந்து இல்லை. ஸோ ப்ரினவுனில் வந்து இருக்க ஐ ஸ்டார்ட் ஆகுது. ஐ தான் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஐ ஆல்வேஸ் இங்கே ப்ரெசண்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே பர்ஃபெக்டில் வருது. ஸோ பாருங்கள், ஐ ஆல்வேஸ் ஈட் பீஸ் வித் ஹனி. நான் ஹனி, பட்டாணி கூட ஹனி வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டி தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ். ஓகேவா? த ஒன்லி ஆப்ஷன் டி தான். ஏன்னா நம்ம வந்து ஐ ஹாவ் டன் ஸோ ஆல் மை லைஃப் இப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல இது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ட்ல வருது. ஸோ கண்டிப்பாக பி ஆப்ஷனும் வராது. ரிமைனிங் பாருங்க. ஸோ டிபிஏசி அதுவே வந்துருச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஈட் பீஸ் வித் ஹனி. ஐ ஹாவ் டன் ஸோ ஆல் மை லைஃப். நான் இதுதான் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். தே டூ டேஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபன்னி. அது வந்து நல்லா இருக்கு. But it keeps them on the knife. On the knife. ரிப்பீட்டட்லி இதை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிபிஏசி இஸ் த ரைட் ஆப்ஷன். நீங்கள் ஆப்ஷன் வச்சு இதை எலிமினேட் பண்ணும்போதே இது 3 எலிமினேட் ஆகிடும். ரிமைனிங் இருக்க ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹோம்ஒர்க். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இதை கண்டினியூட் பண்ணி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற சென்டென்ஸை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை கன்சிடரேட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வச்சு தான் கண்டினியூட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க.
ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.